உங்க கனவுல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. அதே என் கனவுல வந்து என்ன தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றா. என் முகத்தை எப்படிங்க உங்களால மறக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறா. அப்படி கேக்குறாளா? ஏன் மாப்ள, அப்போ வானதி மாதிரியே முகத்தோட இருக்கிற பொண்ணா இருந்தா நீங்க கட்டிப்பீங்களா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இவ வானதி மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு அப்பப்ப உளறிக்கிட்டு தான் இருப்பா. உளறனா? இவதான் பார்த்தேங்கிறா. நாமளும் இதே ஊர்ல தானே இருக்கோம், நம்ம யாருமே பார்த்தது இல்லையே. ஓ, அதனாலதான் இவர் என்ன பொண்ணு கேட்டாரா? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அதுவும் இந்த 2ஆம் தரமால நல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன அப்படி பாக்குற அமுதா? ஏதாவது குழப்பம் பண்ண வந்திருக்கியா? அதானே, எப்படி சம்பந்தி வானதி மாதிரியே ஒரு பொண்ணு இருப்பா? என்னால நம்பவே முடியல. என்னாலே நம்ப முடியல. எங்களுக்கு அவ எங்க இருக்கான்னு கூட தெரியும். என்னங்க எல்லாரும் இன்ப அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? நான் கூட இதே மாதிரி தான் சம்பந்தி. முதல்ல அந்த பொண்ணை பார்த்தப்போ அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி இருக்கலாம் வாய்ப்பில்ல சம்பந்தி. ஐயோ இருக்குங்க, இதே ஊர்ல தான் அவ வீடு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். வாங்க நாம எல்லாரும் போவோம். அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைங்க. நாம போய் பொண்ணு கேப்போம். என்னங்க நம்ம மாப்பிளைக்கு குறைச்சல்? அழகான மாப்பிள்ளை, அருமையான மாமியார், இவ்ளோ பெரிய அந்தஸ்துள்ள வீடு, பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? நாம போய் கேப்போமேங்க, வாங்க போலாம். ஏங்க நான் தான் சொல்றேன்ல, வானதி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? தெரியாம தான் கேக்குறேன். அவ அப்படியே வானதி ஆயிடுவாளா? உங்க கனவுல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன வானதி என் கனவுல வந்து என்ன தவிர மறுபடியும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் எப்படிங்க பண்ணுவேன்? அது தப்புங்க, பாவங்க. நீங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் திரும்பி என்கிட்ட வச்சுக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கிளம்புங்க. சம்பந்தி, மாப்பிள்ளை ஏதோ எமோஷனலா பேசுறாருங்க. அவருக்கு என்ன தெரியும், சின்ன புள்ள தானே. நம்ம வம்சம் விருத்தி அடைய வேண்டாமா? வானதி மாதிரி ஒரு பொண்ணு வரணும்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. வானதி முகத்தோட இருக்கிற ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இன்னும் சந்தோஷமா தானங்க இருக்கும். பாருங்க, கடவுளா பார்த்து உங்க யார் கண்ணிலையும் படாத அந்த பொண்ண ஏன் கண்ணுல காமிச்சிருக்காரு. இது நல்ல சகுனம் தானுங்க. அவ பேரு கூட வேண்டாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க. முதல்ல இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. சரி வா ஆர்த்தி, நாம எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறோம். அது யாருக்கும் புரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? வரேங்க சம்பந்தி. இவ கண்ணுல படாம எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். சண்மதி இவ கண்ணுல பட்டா காரியத்தை கெடுத்துருவான்னு பார்த்தா லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கே. எனக்கு என்னவோ இவ சண்மதியை பத்தி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையும் சண்மதியும் பார்த்திருப்பா, இல்ல மாப்பிள்ளையும் தங்கச்சியம்மாயும் ஒன்னா பார்த்திருப்பா. இவ மனசு கடந்து தவிச்சுட்டு இருந்திருக்கும். கனவு கண்டாளா கனவு? ஏமா நாம எச்சரிக்கையா இருக்கணுமா? சீக்கிரம் சண்மதிக்கு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணுமா? தைரியமா இருங்கண்ணே, கண்டிப்பா நடக்கும். அப்பா, என்ன நடிப்பு நடிக்குதுங்க. சரியான நாடக கோஷ்டியா இருக்கும் போல இருக்கு. செவாலிய சிவாஜி கணேசன் அவார்ட யார் யாருக்கோ கொடுக்கறாங்க. அந்த அவார்டை எல்லாம் மொத்தமா தூக்கி இந்த குடும்பத்துக்கு தாண்டி கொடுக்கணும். குடும்பமா நடத்துறாங்க, கூத்து பற்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. வானதி என் கனவுல வந்தான்னு நான் ஒரு புருடா விட்டா, இல்ல இல்ல என் கனவுல வந்து இப்படி சொன்னான்னு கார்த்திக் பதிலுக்கு என்னையே கலாய்க்கிறான் பாத்தியா? என்ன வேணா சொல்லட்டும், ஆனா அந்த சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் விட மாட்டேன். பவானி, அம்மா, அப்பா, அம்மா,
அப்பா உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா. பா உட்காருங்கப்பா. என்னம்மா 2 பேரும் ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஏமா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்ல. நீங்க எப்ப வர்றதா இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே வருவீங்க, அதான் கேட்டேன். என்ன பவானி, வீட்ல வேற யாரும் இல்ல? இருக்காங்கம்மா, இருங்க நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. என்ன பவானி? மா வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? ஏன் பவானி, அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொல்றது இல்லையா? அத்தை, அத சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். சம்பந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். அப்புறம் சம்பந்தி வீட்ல இல்லைங்களா? அவர் ஃப்ரெண்டு வீட்டு விசேஷத்துக்காக போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. ஓ, நானும் இவளும் திருப்பதி கோயிலுக்கு போறோம். சரி. சென்னையில இருந்து தான் ட்ரெயின் புக் பண்ணிருக்கோம். அதான் அப்படியே வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நல்லது. திருப்பதி கோயிலுக்கு போறதுக்கே ஒரு பெரிய குடுப்பனை வேணும். நீங்க நல்லபடியா போய் சாமி தரிசனம் பண்ணி எங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா சம்பந்தி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? சரி இருங்க, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ராஜிமா. வாங்கம்மா. பவானியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதோ போட்டுட்டு இருக்கேம்மா, நீங்க போய் உட்காருங்க. சரி. ஆமா பவானி, மாப்பிள்ளை எங்க? அவரு வேலைக்கு போயிட்டாருமா, வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிடும். அப்பா, உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்குப்பா ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்ல தான் கார் இருக்குல்ல, ஒரு டிரைவர் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டா அதுலயே நீங்க ஈஸியா போயிட்டு வரலாம். அத்தை, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பவானி, நீ சொல்றதும் சரிதான். உனக்கு தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருக்காங்களா? அத்தை, அதான் நம்ம சண்மதி ஆபீஸ்ல ஒரு டிரைவர் இருக்காருல்ல. யாரு? நம்ம கார்த்திக் தம்பிய சொல்றியா? அவர்தான் அத்தை. சண்மதி கிட்ட சொல்லி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். நமக்கு நல்லா தெரிஞ்சவர் வேற, அப்பா அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. என்ன சொல்றீங்க? சரி பவானி, நான் சண்மதி கிட்ட பேசுறேன். அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். சண்மதி ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தரை நம்ம குடும்ப விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டா ஆபீஸ்ல அவருக்கு தான் கெட்ட பேர் வரும். சண்மதியும் அதை விரும்ப மாட்டா. அது மட்டும் இல்லாம கார்ல போறதை விட வயசானவங்க ட்ரெயின்ல போனா சௌகரியமா இருக்கும். இங்க இருந்து 4-5 மணி நேரம் கார்லயே உட்காந்துட்டு போறதுக்கும் வசதியா நல்லா படுத்து தூங்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன கேட்டா அவங்க முடிவு பண்ண மாதிரியே ட்ரெயின்ல போறதா சரியா இருக்கும். பவானி, எனக்கு என்னமோ ராஜிமா சொல்றதுதான் சரின்னு படுது. சமந்தி, நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச மாதிரி ட்ரெயின்லயே போயிட்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். சரிங்க சம்பந்தி. வா பவானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சிரும். அப்பா அம்மா கிட்ட சாப்பிட்டு போக சொல்லு. நான் தெரியாம தான் கேக்குறேன், இங்க சமைக்கிறது மட்டும் தானே உங்க வேலை? இந்த வீட்ல எல்லாரும் உங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கறாங்கன்றதுனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க மூக்க நுழைச்சிட்டு இருப்பீங்களா? எங்க அப்பா அம்மா எதுல போனா உங்களுக்கு என்ன? அத்தையே நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்ல பவானி, அது வந்து நீங்க உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன்.
எங்க மாப்பிள்ள, நீங்க யாராவது ஒரு பொண்ண காதலிக்கிறீங்களா? யார் யாருக்கெல்லாம் பிரதர்ஸ் இருக்காங்களோ சிஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு கட்டுவாங்க. எடுத்துக்கோங்க. மூணே வார்த்தையில ஒரு சோக கதை சொல்லணும்னு ஒருத்தர் கேட்டாரு. சொல்ல முடியாதுன்னு இன்னொருத்தர் சொன்னாரு. ஆனா சொல்லிதான் பாரு கேட்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஐ லவ் பிரதர்ஸ். ஏய், என்ன பண்ற? என்ன இதெல்லாம்? இங்க பாரு, தயவு செஞ்சு எனக்கெல்லாம் கட்டிராத. நம்மலாம் பிரதர் சிஸ்டராவ பழகி இருக்கோம். ஆமா பின்ன. வேணாம். மாட்னா. சொன்னா ஏய் வேணாம். கை காட்டிட்டு சொன்னா கேளு. பிடிக்காத. காட்டு. சொன்னா கேளு. சண்மதி. ராஜமா. என்ன இது ஒரே கலர்ஃபுல்லா வந்திருக்க? அதுவா,
அது எங்க ஆபீஸ்ல ரக்ஷா பந்தன ஹோலி மாதிரி கொண்டாடணுமா, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். ஆபீஸ் ஃபுல்லா ஒரே கூட்டம். ராக்கி கயிறு எல்லாருக்கும் கட்டிட்டு இருந்தோமா, அதான் செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்தது ராஜிமா. ஆமா, நீ யாருக்கெல்லாம் கட்டின? குமாருக்கு கட்டினேன், அப்புறம் வினோத்துக்கு, பிரதாப்புக்கு, அப்புறம் கார்த்திக் கையில கட்டியிருப்பாளோ? கடவுளே, கட்டியிருக்க கூடாது. பிரதீப்னு ஒருத்தர் கட்டினேன். அப்புறம் கதருக்கு கட்டினேன். அப்புறம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ராஜமா, ஷாம் வராம பாருங்க. என்ன பார்த்தானா விடவே மாட்டான். நான் போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவன் என்ன கேட்டா நான் இல்லவே இல்ல, ஆபீஸ்ல தான் இருக்கேன்னு சொல்லிடுங்க, சரியா? இல்லனா வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருங்க. ஆண்டி 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 வாப்பா. சண்மதி எங்க ஆண்டி இருக்கா? சண்மதி அவ ஆபீஸ் போயிருக்கா. இந்த நேரத்துல எப்படி இங்க வருவா? உட்காருப்பா, டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? ரொம்ப முக்கியம் இப்போ. இல்ல ஆண்டி, வேணாம், தேங்க்யூ. சரி ஆண்டி, நான் அப்படியே கிளம்புறேன். சண்மதி வந்தா கொஞ்சம் சொல்லுங்க. ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்கவே இல்லை. ஆஃபீஸ்க்கு போனேன், அவ கிளம்பிட்டேன்னு வேற சொன்னாங்க. அதான் இங்க வந்திருப்பான்னு நினைச்சு வந்தேன். சரி ஆண்டி, வரேன். சரிப்பா. சண்மதி செருப்பும் வண்டியும் இங்க இருக்கு. போயிட்டானா? போயிட்டான். வா வா. நல்ல வேலை அவன் போனான். இல்லனா நீங்க பாட்டுக்கு டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்து அவனை இங்கே உட்கார வச்சிருப்பீங்க. அதுக்காக வந்தவனை போன்னு விரட்ட முடியுமா என்ன? கரெக்ட் தான். ராஜமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு கயிறை எங்க ஆபீஸ்ல இருந்து கையோட எடுத்துட்டு வந்திருக்கணும். இன்னில இருந்து ஷாம், நீ என்னோட பிரதர் மாதிரின்னு அவன் கையில கட்டி விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரிம்மா, இன்னைக்கு நீ ஒளிஞ்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லிட்ட. இதோட சரியா போயிடுமா? நாளைக்கு வந்தா என்ன பண்ணுவ? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருக்க போற? கரெக்ட் தான். நீதான் கார்த்திக காதலிக்கிறதா ஷாம் கிட்ட சொல்லிட்டல, அப்புறம் ஏன் அவன் வரான்? நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற? ராஜிமா, நான் கார்த்திக லவ் பண்றேன்னு சொன்னது பொய்ன்னு ஷாமுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க பழகிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே நடிப்புன்னு அவன் ஃபீல் பண்ணிருக்கணும். இல்லன்னு வைங்களேன், என்ன லவ் பண்ற மோட்டிவோட அவன் என்ன பார்க்கவோ பேசவோ திரும்ப திரும்ப வரமாட்டான்ல. ராஜிமா, நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு. ப்ராமிஸ் பண்ணுங்க, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. ப்ராமிஸ். எனக்கு சொல்லு. எனக்கு கார்த்திக் மேல கார்த்திக் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜிமா. கார்த்திக்க நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, கார்த்திக் கிட்ட நீ சொல்லிட்டியா?
இன்னும் சொல்லல. ஏ முதல்ல நான் ஒரு கேஸ்ல ஜெயிச்சு இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லணும். அது வரைக்கும் கார்த்திக் கூட தெரியாம அப்படியே பொத்தி வச்சுக்க போறேன். சரி, உனக்கு எப்ப இந்த காதல் வந்துச்சு? அதுவா, கார்த்திக் எனக்கு லவ்வரா நினைச்சு என் விரல்ல இந்த ரிங்க மாட்டி விட்டாரா, அப்போ என்ன அறியாமையே அவர் மேல லவ் வந்துருச்சு.